வணக்கம், நான் முருகப்பன் அண்ணாமலை பேசுகிறேன். எனக்கு ஒரு 12 இயர்ஸ் ஐடியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மாதிரியான வீடியோஸ் மேக் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம வந்து இன்ஜினியரிங்க்கு வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்றது தான் இன்றைக்கி டாபிக். ஸோ இன்ஜினியரிங்க்கு வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன். நான் வந்து ஒரு நிறைய காலேஜஸ்க்கு வந்து கெஸ்ட் லெக்சர்ஸ்காண்டி போவேன். ஸோ அந்த கெஸ்ட் லெக்சர்ஸ் போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸோட கவுண்ட்லாம் பார்த்தோன்னா 2 கொஸ்டின் மேஜராக கேட்குறாங்க. எனக்கு ப்ரோக்ராமிங் வராது, நான் என்ன பண்ணணும்? இன்ஜினியரிங்க்கு வேல்யூலாம் இருக்கா வெளியில்? ஏன்னா காலேஜுக்குள்ளே இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் ஓடுது. இதை தாண்டி ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே, ஈவன் உங்களோட சொந்தக்காரங்களாக இருக்கலாம், எல்லாருமே சொன்ன விஷயங்கள் என்ன, இன்ஜினியரிங்க்கு இன்னமாப்பா வேலை கிடைக்கிது, இந்த மாதிரியான விஷயங்களை நிறையா பேசியிருக்காங்க. அதனால் இந்த டாப்பிக்கில் நம்ம இன்றைக்கி வந்து தெளிவாக இன்ஜினியரிங் வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே நல்லா புரிஞ்சிடும். ஸோ நிறையா படங்கள்லையுமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இன்ஜினியரிங்கை பற்றி ஒரு தவறான ஒரு இன்ஃபர்மேஷனை எல்லாத்தையுமே பரப்பியிருக்காங்க. இது என்னென்னா, ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் வச்சுருந்த எல்லாருமே நான் என்ன வேலை பார்க்குறேன்னு சொன்னவங்களை விட அதிகமாக எனக்கு வேலை இல்லைன்றத ஒரு டைட்டிலாகவே வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ வந்து இது வந்து மற்றவங்கலாம் டீக்ரேட் பண்ணல, இன்ஜினியரிங்க்கு வேல்யூ இல்லைன்றதை இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸே பல இடங்களில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டீக்ரேட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு நடிகர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அவரோட கடின உழைப்பால் கீழே இருந்து ரொம்ப மேலே ஒரு உயரத்துக்கு போன ஒரு நடிகர், உங்களோட பையன் இன்ஜினியரிங் படிப்பாரா அப்படின்னு கேட்டப்போ, அவ்வளோ நாள் இன்ஜினியரிங் இருக்குமா அப்படின்னு ஒரு காமெடியாக பேசியிருக்காரு. இந்த மாதிரி பேசக்கூடிய இடங்கள்லையும் சரி, படத்துலையுமே நீனும் இன்ஜினியரா அப்படின்னு கேட்டப்ப முன்னாடி இருந்து கை தட்டுன ஒரு ஆள், விசில் அடித்த ஒரு ஆள் நம்ம தான். அப்படின்னா இன்ஜினியரிங் முடித்த நம்ம தான் அந்த விஷயத்தை பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம அதுக்கு வருத்தப்பட்டே ஆகணும். ஓகே, இன்ஜினியரிங்க்கு வேல்யூ இருக்குது அப்படின்னு நீங்கள் யாருமே கொடி பிடிக்கல. வேல்யூ இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் யாருன்னா, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு போக முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த இன்ஜினியரிங் சிஸ்டத்துக்கே வேல்யூ இல்லை அப்படின்ற விஷயத்த பேசியிருக்காங்க. ஏன்னா வேலைக்கு போய் செட்டில் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட ஒரு அதிகமான ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இங்கே கிடைக்கும். நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே இங்கே பண்ணலாம். இன்ஜினியரிங்னால் நீங்கள் வந்து ஐடிக்குள்ளே ஜாபுக்கு போகிறது அப்படின்னு மட்டுமே ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. அவங்க தான் நாளைக்கு கம்பெனி ஆரம்பிப்பாங்க, அவங்க தான் நாளைக்கு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆரம்பிப்பாங்க, அவங்க தான் ஒரு ப்ராடக்ட்டை வெளியில் கொண்டு வருவாங்க, அவங்க தான் ஒரு புது விஷயத்தையே கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஐடி ஜாபுக்காண்டி இன்ஜினியரிங் அப்படின்ற விஷயம் இருந்தாலும் மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. ஸோ இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்ஜினியரிங்க்கு வேல்யூ இருக்குது அப்படின்றத நம்மளோட க்ரோத்தை வச்சு தான் நம்மளை சுற்றி இருக்க எல்லாத்துக்குமே நம்ம அதை சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ அப்போ அந்த க்ரோத்தை நீங்கள் கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்னா, உங்களோட ஸ்கில் செட்டை நீங்கள் வந்து காலேஜ் படிக்கும் போதே டெவலப் பண்ணிக்கணும். ஒரு செகண்ட் இயர்லேருந்தோ, தேர்ட் இயர்லேருந்தோ, ஃபைனல் இயர்லேருந்தோ என் பேப்பரை தாண்டி நான் என்ன படிக்க போகிறேன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு டாக் ஷோவில் நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், எனக்கு வந்து ஒரு கிரவுண்டுனா எனக்கு எவ்வளோனே தெரியாது சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. நான் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்லாம் முடிச்சிருக்கேன், எனக்கு ஆனால் அந்த ஃபேன் ஓடலை அப்படின்னா அந்த சுவிட்சை பார்க்குறது கூட நான் ஒரு எலக்ட்ரீஷியனை வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன், அதுதான் என்னோட நிலைமை சார். அப்போ இன்ஜினியரிங் எனக்கு ஒன்றுமே சொல்லி கொடுக்கல அப்படின்லாம் சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே நிறையா பேர் இருக்காங்க. நீங்கள் தான் அதுக்கான முயற்சி எடுக்கணும். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியராக இருந்தால் கட்டடம் கட்டக்கூடிய இடத்துல போய் நீங்கள் நிற்கணும். இடத்த விற்கிற இடத்துலையும் வாங்குகிற இடத்துலையும் அங்கே என்ன கால்குலேஷன் இருக்குது, இது எல்லாமே வந்து காலேஜுக்குள்ளே கிடச்சிரும்னு நினச்சிங்கன்னா அது நம்மளோட முட்டாள்தனம் தான். காலேஜ் என்ன கொடுக்கும்னா, இந்த இண்டஸ்ட்ரியை பற்றின ஒரு ஓவர்வியூ மட்டும்தான் கொடுக்கும். ஸோ நீங்கள் அதை தாண்டிய விஷயங்களை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்லேயோ ஒரு ஐடி கம்பெனிலேயோ டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல போய் தான் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்னா இதை கற்றுக்க முடியும். ஸோ இதுக்கு வேல்யூ நான் ஆட் பண்ண போகிறேன்னா, இன்ஜினியரிங்னா பெருசு நான் எங்கேயா போய் கற்ற போகிறேன்னா இல்லை, எங்கேயுமே நம்ம அதெல்லாம் சொல்ல போகிறதில்ல. அஸ் எ இன்ஜினியராக நம்மளோட வேல்யூ குறைஞ்சிடக்கூடாது அப்படின்னா நம்மளோட க்ரோத்தில் மட்டும்தான் நம்ம இதை சொல்ல முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 10 இயர்ஸ் ஆகட்டுமே, நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு நல்லாவே சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன். உங்கள் காலேஜை நீங்கள் கிராஸ் பண்ணி போகும்போது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லுவீங்க, இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த காலேஜில் சாப்பிட்டப்ப ஃபுட்டு சரியில்லை, இந்த காலேஜில் இன்ஃப்ரா சரியில்லை, இந்த காலேஜில் எனக்கு ஸ்டாஃப் சரியில்லை அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை ப்ளேம் பண்ணிகிட்டே இருந்த நம்ம காலேஜை விட்டு வெளியில் வந்து ஒரு 10 வருஷம் ஆகிடுச்சுல, இங்கே தான் நான் படித்தேன்னு ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும். அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கும்போது உங்களுக்கு அந்த வேல்யூ தெரில. அதே மாதிரி தான் நான் இந்த விஷயத்தையும் சொல்கிறேன். இன்ஜினியரிங்கிற ஒரு விஷயம் நம்ம கையில் இருக்குது, ஆனால் நமக்கு வேல்யூ தெரியல அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி என்கிட்ட வேலை வேணும் அப்படின்னு தேடி வராங்க, ஆனால் அவங்களுக்கு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இல்லை ரொம்பவே கம்மியாக இருக்குது.
அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களோட டிகிரி. நான் ஐடிஐ படிச்சிருக்கேன், டிப்ளமோ படிச்சிருக்கேன் அப்படின்னு இப்போ வந்து நான் ஐடிக்கு போகணும்னு ரியலைஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஐடியில் வேலைக்கு போகிறதுக்கான எல்லா விதமான தகுதி, அதாவது மொதல் விஷயம் டிகிரி நம்ம கையில் இருக்குது. நம்ம இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப கொஸ்டின் பண்ணணுன்ற அவசியமே கிடையவே கிடையாது. இந்த சிஸ்டமுக்கு கண்டிப்பாக வேல்யூ உண்டு. ஓகே, நான் ஐடியில் தான் இருக்கேன். என்னை தேடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. நான் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். என் காதில் கேட்ட விஷயம் எல்லாமே, சார் நான் செலக்ட் ஆகிட்டேன், சார் இன்றைக்கி நல்ல பொசிஷனில் இருக்கேன், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் நான் பேசியிருக்கேன், கேட்டிருக்கேன். அதனால் நம்ம வந்து அதுக்கான முயற்சியே எடுக்காமல் நம்ம ஒரு சிஸ்டத்தை ப்ளேம் பண்ணணுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை பண்ணாதீங்க. இவ்வளோ பெரிய டிகிரி முடிச்ச நீங்கள் உங்களுக்கு இந்த புரிதல் இல்லாமல், எங்கள் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணாங்க, இந்த மாதிரியான காரணங்கள்லாம் சொல்லாமல் இதில் அடுத்த படிக்கு நம்ம போகணும் அப்படின்னா என்ன பண்ணணுமோ அதை யோசித்து இந்த சிஸ்டமுக்கு வேல்யூ இருக்குன்றதை ஜென்ரலான ஒப்பீனியனாகவே நம்ம மாற்றுறதுக்கு இண்டிவிஜுவலாக க்ரோ ஆனாலே போதுமானது. இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்களை நம்ம பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செஷனில் உங்களுக்கு எந்த டாப்பிக்கை பற்றி பேசணும் அப்படின்றத சொல்லுங்கள். நான் அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஒரு ஃபேக்டோடு நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் லைக் இன்ஜினியரிங்க்கு வேல்யூ இருக்குது அப்படின்றத ஒரு சொசைட்டியவே நம்ப வைக்கணும்னு அவசியம் இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் இந்த சொசைட்டி நம்பணும்னா அஸ் அ இண்டிவிஜுவலாக நான் எப்படி க்ரோ ஆகணும், அதுக்கு நான் என்ன பண்ணணுன்றதை தேடி நீங்கள் இதில் வந்துட்டு உங்களுக்கு வேலைக்கு போய் நீங்கள் நல்ல ஒரு நிலைமையில் உட்கார்ந்தீங்கனாலே போதும். இந்த சொசைட்டி அதை புரிஞ்சுக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். ஒர்க் ஹார்ட். தேங்க்யூ.